ஹலோ கைஸ், நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் ஆதார் கார்டுங்க. செகண்டு 10th மார்க் ஷீட். தேர்டு 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட்டை சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஃபோர்த்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. ரெண்டுத்துலேயுமே ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். 80% ஆஃப் ஃபேஸ் வந்து விசிபிளாக இருக்கணும். மெயினாக உங்கள் இயர்ஸ் விசிபிளாக இருக்கணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்பெக்ஸ் போட்டே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸ்பெக்ஸில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோட்டோவை ரொம்ப எடிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது எக்ஸாமுக்கான ஃபோட்டோன்றதால நார்மலாகவே இருக்கணும். ஏன்னா மென்ஷனே பண்ணியிருக்காங்க ரொம்ப எடிட்டட் ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபோட்டோ எடிட் பண்ணாமல் நார்மல் ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து உங்கள் சிக்னேச்சர் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சைன் பண்ணணும். உங்கள் சிக்னேச்சர் ஆல்ஃபபெட்டில் சைன் பண்ணாமல் கண்டினியூஸ் லெட்டராக சைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த்து உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸுங்க. செவன்த்து உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பாங்க. ப்ரெசென்ட் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் உங்கள் டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே ரெண்டுத்துக்குமே கொடுத்துருங்க. எயித்து வந்து உங்கள் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர உங்கள் நீட்டுக்கான அப்டேட்ஸ் வந்து அவங்க உங்கள் மெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஃபோன் நம்பரும் கரெக்டான நம்பர் கொடுத்துருங்க. தென் இதெல்லாம் முடித்த பிறகு உங்களோட பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். உங்கள் கேட்டகரிக்கு என்ன ஃபீஸ் அவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணாலே போதுமானது. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே சப்மிட் ஆகிடும். தென் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வர நீட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.